ஹாய்! இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் மேங்கோ பிக்கிள் பார்க்கலாமா? அதுக்கு நான் கடுகு, வெந்தயம், கட்டி பெருங்காயம், வரமிளகாய் இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இது நல்லா ஃபைன் பவுடராக இல்லாமல் கோர்ஸ் பவுடராக இல்லாமல் மீடியமாக திரிச்சிக்கோங்க. நல்லா திரிச்சதுக்கப்புறம் பால்னியில் ஒரு 5 கரண்டி நல்லெண்ணெய் விட்டுண்டு கடுகு, வெந்தயம், மஞ்சள் பொடி போட்டுண்டு நான் 2 பெரிய மாங்காய் சேர்த்தின்ருக்கேன். குட்டி குட்டியாக நறுக்கி அந்த அளவுக்கு சேர்த்திட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு ஒரு 5 to 10 minutes நல்லா வேகட்டும். மாங்காய் ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சுருங்க. நல்லா வெந்தக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தை கையில் நல்லா நசுக்கி விட்டுண்டு இது மேலே தூவினேன்னா இதோட அரோமா ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது நல்லா மாங்காய் வெந்தக்கப்புறம் நம்ம அரைச்ச பவுடரை ஒரு 5 டேபிள் ஸ்பூன் பவுடர் இதில் ஆட் பண்ணிக்கணும். அது போக நான் காரத்துக்கு வரமிளகா பொடியும் சேர்த்தின்ட்டுருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்தபடி நீங்கள் வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் மாங்காவை நல்லா வேக வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்தோடனே 1/4 டம்ளர் வெல்லம் சேர்த்தின்ட்டுருக்கேன். ஏன்னா இது ஸ்வீட் மேங்கோ பிக்கிள் இல்லையா? அது நல்லா உப்பு, காரம், புளிப்பு, இனிப்பு எல்லாமே இந்த மாங்காய் ஊறுகாய்க்கு இருந்தால் தான் நல்லா இருக்கும். இது நீங்கள் சூடான சப்பாத்திக்கு, ஒரு ஜீரா ரைஸு, ஒரு கீ ரைஸு, இல்லை ஒரு கர்ட் ரைஸ் எல்லாத்துக்குமே இது நல்லா ஆப்டாக இருக்கும். கண்டிப்பாக ஆற்றுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது போல் நிறையா ரெசிபிக்கு தலிகை பிரமாதமாக ஃபாலோ பண்ணுங்கள்.